தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் மென்சுரேஷனில் லாஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். இதோட நமக்கு மென்சுரேஷன் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இந்த டாபிக் வந்து மென்சுரேஷன் டாபிக் வந்து கொஞ்சம் பெருசு தான். ஆனால் இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிச்சு. எல்லா சம்ஸும் முக்கியமான சம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். படத்தில் இருக்கிற ஏக்கும் சிக்கும் உள்ள தொலைவு 24 சென்டிமீட்டர். பிஇ இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். பிஇயும் டிஎஃப்பும் ஒரே அளவு தான், 8 சென்டிமீட்டர். எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்க. இணைகரம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அப்போ ஏ எங்கே இருக்குது? இது ஏ, இது சி. இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ? 24 சென்டிமீட்டர் ஏசி. ஓகே, அடுத்து பிஇ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். பிஇ, இந்த பிஇ 8 சென்டிமீட்டர், டிஎஃப் 8 சென்டிமீட்டர். ஓகே, எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்க. ஓகே, இப்போ நமக்கு இணைகரத்துக்கு என்ன பரப்பளவுக்கு ஃபார்முலா? இணைகரத்தோட பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று ஆஃப் d1 × d2, அப்படி இல்லைன்னா ஏஹெச். இதில் வந்து இது பாருங்களேன், இங்கே ஒரு d1 மட்டும் நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த d1 மட்டும் நமக்கு தெரியுது. அப்புறம் இங்கே ஒரு குத்து உயரம், இங்கே ஒரு குத்து உயரம், 2 குத்து உயரம் நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ ஒரு d1 தெரியுது, இன்னொரு d1 தெரியல. இப்போ அதாவது ஒரு இணைகரம் அப்படிங்கிறதும் ஒரு நாற்கரம் தான். ஓகேவா? இப்போ நாற்கரம்னா இப்படி ஒரு ஷேப்பு வேறமாக எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? அது ஒரு நாற்கரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு ஷேப் இல்லை. இப்படின்னு எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியும் இருக்கலாம், ஒரு இணைகரம் மாதிரியும் இருக்கலாம். அப்போ ஒரு இணைகரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு நாற்கரம் தான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்து இணைகரம் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்து நமக்கு இணைகரம் கேட்குறாங்க அப்படின்னா அதோடைய ஃபார்முலா வந்து நாற்கரத்தோட ஃபார்முலா நம்ம எழுதணும். ஏன்னா இந்த இணைகரத்தோட ஃபார்முலாலாம் நம்ம போட்டோம்னா ஆன்சர் வராது. ஏன்னா ஆஃப் d1 d2 இது ஏஹெச். நமக்கு ஒரு d1 தெரியும், இன்னொரு d1 தெரியாது, பக்கம் எவ்வளோன்னு தெரியாது, உயரமும் தெரியாது. அப்போ நாற்கரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா d × h1 + h2 / 2. இந்த ஃபார்முலா தான் நம்ம போடணும். ஓகேவா? இந்த இணைகரமும் ஒரு வகையில் நாற்கரம் தான். சப்போஸ் இந்த இணைகரத்தில் ஒரு d1 இன்னொரு d1 கொடுத்துருந்தாங்கன்னா, d2 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். நமக்கு அது தெரியாது. என்ன தெரியும்? ஒரு மூலைவிட்டம் தெரியும், ஒரு h1 h2 தெரியும், இந்த h1 இந்த h2 தெரியும். அப்போ இது என்னது? இந்த இணைகரமும் ஒரு வகையான நாற்கரம் தான். ஓகேவா? அப்போ இப்போ இந்த நாற்கரத்தோட ஃபார்முலாவில் போடணும். நாற்கரத்தோட ஃபார்முலா போட்டால் டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 24. h1 எவ்வளவு? 8 தான், h2வும் 8 தான். ஓகேவா? இதை டிங்கிறது இந்த மூலைவிட்டம் 24, h1 8, h2 8. இப்போ 8 + 8 / 2. அப்போ 24 × 16 / 2. இப்போ அடித்தா 8. அப்போ 24 × 8 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து இணைகரத்தோட ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். இணைகரமும் ஒரு வகையான நாற்கரம் தான். அப்போ இந்த டியும் h1 h2 கொடுத்துருக்காங்க. அப்போ நாற்கரத்தோட ஃபார்முலாவில் போட்டு இன்னும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்ட கூட்டு உருவத்தின் பரப்பளவுக்குமா சுற்றளவை காணுங்க. ஓகேவா? இப்போ கீழே வந்து ஒரு கூட்டு உருவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த உருவம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்கொயரு, ஒரு ஸ்கொயர் மேலே ஒரு அரை வட்டம், ஒரு ஸ்கொயர் மேலே ஒரு அரை வட்டத்தை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. இதுதான் அந்த உருவம். அந்த உருவத்தோட பரப்பளவும் சுற்றளவும் கேட்குறாங்க. அப்போ பரப்பளவுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த உருவத்தோட பரப்பளவு வந்து என்னது? சதுரத்தோட பரப்பளவு, ஃபார்முலா a². அடுத்து இந்த உருவத்தோட பரப்பளவு என்னது? அரை வட்டத்தோட பரப்பளவு, ஃபார்முலா என்ன? πr² / 2. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? அது வந்து இந்த சதுரத்தோட பக்கம். அப்போ இது 7 மீட்டர்னால் இதுவும் 7 மீட்டர் தான், இதுவும் 7 தான், இதுவும் 7 தான். அப்போ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 7² + பையோட வேல்யூ 22 / 7 × கீழே இருக்க 2. ஆறு என்னன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு சதுரம், இந்த சதுரத்து மேலே இப்படி கவுத்தி வச்ச மாதிரி ஒரு அரை வட்டம் இருக்குது. இப்போ இது 7ன்ட்டாங்க, இது 7, இது 7, இது 7. அப்போ இதுவும் 7 தானே.
அப்போ இது 7 இப்போ இருக்குது. இப்போ இந்த பேஸ் 7 அப்படின்னா இது என்னது? விட்டம். வட்டத்தை பொறுத்தளவு இது விட்டம், சதுரத்தை பொறுத்தளவு இது வந்து பக்கம், வட்டத்தை பொறுத்தளவு விட்டம். அப்போ இந்த விட்டம்ங்கிறது 7. விட்டம் 7னா ஆரம் எவ்வளவு? விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ விட்டம் 7னா ஆரம் 3.5. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 3.5 இன்ட்டு 3.5. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 11. இது சால்வ் பண்ணோன்னா 0.5. இப்போ 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49 ப்ளஸ் 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5 மல்டிபிள் பண்ணோன்னா 3யும் 19.25ன்னு வரும். இப்போ 49யும் 19.25யும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 68.25 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கூட்டு உருவத்தோட பரப்பளவு. ஓகேவா? சதுரமும் அரைவட்டமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ சதுரமும் அரைவட்டமும் சேர்ந்த மாதிரி இருந்தால் சதுரத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும். அரைவட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அடுத்து சுற்றளவும் கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம சுற்றளவுங்கிறப்ப சதுரத்தோட சுற்றளவு 4a, அரைவட்டத்தோட சுற்றளவு 6 × 3 36/7 இப்படின்னு வந்து எடுத்து போட்டோம்னா வந்து நமக்கு ஆன்சர் தப்பாயிரும். ஏன் அப்படின்னா இந்த கூட்டு உருவம் இப்போ இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்போ சதுரத்தோட சுற்றளவு அப்படின்னா இப்போ இங்கேருந்து இது 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 இந்த 4 பாயிண்ட்டும் கவர் ஆயிரும். அதே மாதிரி இந்த அரைவட்டத்தோட சுற்றளவுன்னு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா 4n, இங்கே சதுரத்துக்கு 4n கணக்கிட்டுருவோமா? அதே மாதிரி அரைவட்டத்துக்கு கணக்கிட்டோம்னா இந்த பேஸு ப்ளஸ் இது எல்லாம் சேர்ந்து கணக்காயிரும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த பேஸு வந்து இந்த சதுரத்துலேயும் சேர்ந்துருது, இதுலேயும் சேர்ந்துருது. அப்போ வந்து நமக்கு சுற்றளவுங்கிறது அப்படி வராது. ஆன்சர் வந்து அப்படி போட்டோன்னா இப்போ தப்பாக வரும். அப்போ ஒரு சுற்றளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு தனித்தனியான உருவம் கிடையாது. இது வந்து ஒரு கூட்டு உருவம். அந்த இதோட ஷேப்பே வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ இதோட சுற்றளவுங்கிறது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போய் அடுத்து இங்கே போய் அடுத்து இந்த ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த பேஸு இதோட அவ்வளோதான். இதுதான் இதோட சுற்று அளவு, இதோட சுற்றி இருக்கக்கூடிய அளவு. ஓகேவா? நமக்கு வந்து இதில் நம்ம தான் இதை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இதை ஸ்கொயராகவும் இதை வந்து அரைவட்டமாகவும் நம்ம தான் தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் இது வந்து ஒரு கூட்டான ஒரு உருவம் தான். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம சுற்றி வந்தோம்னா இந்த பேஸு, அப்புறம் இந்த பேஸு, அப்புறம் இந்த ஆர்க்கு, அப்புறம் இந்த பேஸு, இப்படி தான் சுற்றி வரும். இந்த நடுவில் இருக்கிறத நம்ம சுற்றி வர மாட்டோம், அதை சுற்றளவுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப இப்படி இருக்க அந்த கூட்டு உருவம் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸோட லென்த் எவ்வளவு? 7. இந்த பேஸோட லென்த் எவ்வளவு? 7. இந்த பேஸோட லென்த் எவ்வளவு? அதுவும் 7. அப்போ சுற்றளவு என்ன? இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. 7 + 7 + 7. இப்போ இது மொத்தமும் முடிஞ்சா? அப்போ இந்த ஆர்க்கு மட்டும் இருக்காடா? இந்த ஆர்க்கோட சுற்றளவு என்ன? இப்போ ஒரு முழு வட்டத்தோட சுற்றளவுனா 2πr. அப்போ பாதி வட்டத்தோட சுற்றளவுனா πr. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ப்ளஸ் πr சுற்றளவு. அவ்வளோதான். இப்போ கண்டுபிடிச்சோன்னா இந்த கூட்டு உருவத்தோட சுற்றளவு கிடச்சிரும். அப்போ எவ்வளவு? 7, 14, 21 ப்ளஸ் 22 /7 இன்ட்டு ஆர் எவ்வளவு? ஆர்னா நம்ம இந்த போட்டுறக்கூடாது. ஆர் எவ்வளவு? இந்த இதை தான் போடணும். ஆர் வந்து 3.5. இப்போ அதை சால்வ் பண்ணோன்னா 0.5 வரும். அப்போ 21 ப்ளஸ் 22 × 0.5. 22ல் பாதி எவ்வளவு? 11. அப்போ 21 + 11 32. அதுதான் இந்த கூட்டு உருவத்தோட சுற்றளவு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கூட்டு உருவம் வந்து எப்படி ஒரு ஸ்கொயரும் ஒரு அரைவட்டமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ பரப்பளவுங்கிறப்ப ஸ்கொயரோட பரப்பளவு, அரைவட்டத்தோட பரப்பளவு ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடணும். சுற்றளவுங்கிறப்ப கரெக்டாக இந்த சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் சுற்றளவு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? கீழே கொடுக்கப்பட்ட கூட்டு உருவத்தின் பரப்பளவு காண்க. இதுவும் அதே தான். இது வந்து ஸ்கொயரையும் ஒரு முக்கோணத்தையும் இது பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இதோட கூட்டு உருவத்தோட பரப்பளவு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கூட்டு உருவம் எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஸ்கொயர், இது 4ன்ட்டாங்க. அப்போ இந்த பக்கமும் 4 தான், இந்த பக்கமும் 4 தான், இதுவும் 4 தான். ஓகேவா? இது பாருங்கள், இந்த முக்கோணத்தை பற்றி நமக்கு எதுவும் சொல்லலை. அப்போ இது வந்து ஒரு சமபக்க முக்கோணமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இது 4 அப்படிங்கிறப்ப சமபக்க முக்கோணத்தோட எல்லா பக்கமும் 4 தான் இருக்கும். அப்போ இதுவும் 4 தான்,
இதுவும் 4 தான். ஓகேவா? இப்போ பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. அப்போ சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √3 / 4 × a². இதுதான் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா. ப்ளஸ் இந்த சதுரத்தோட பரப்பளவு a². அவ்வளோதான். இப்போ √3 / 4 × a² எவ்வளவு? இந்த 4 தான். ஏ வந்து 4 தான். அப்போ a², 4 × 4 16. இங்கேயும் 4 × 4 16. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 4 டைம் வரும். அப்போ 4√3 + 16ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். √3ஓட வேல்யூ என்ன? 1.732 × 16. இப்போ 4 × 1.732 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 6.928ன்னு வரும். ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ். ஓகேவா? அந்த இடத்துல ப்ளஸ் 16. அப்போ 16 + 6.928 என்ன வரும்? 22.928 m². அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். போன கணக்கு மாதிரியே தான். போன கணக்கில் சதுரத்துக்கும் அரை வட்டத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். இந்த ஷேப் வந்து சதுரமும் சமபக்க முக்கோணமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ சதுரத்துக்கும் சமபக்க முக்கோணத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். இதில் வந்து பரப்பளவு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் பரப்பளவோட நிப்பாட்டிட்டோம். சப்போஸ் சுற்றளவு கேட்டிருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சுற்றளவு கேட்டிருந்தால் இந்த ஷேப்புக்கு இப்படி சுற்றி வந்திருப்போம். இங்கேருந்து இது ஒரு 4, இது ஒரு 4, அப்புறம் இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4. அப்போ 1 2 3 4 5 5 4. அப்போ 5 4 20. அதுதான் இதோட சுற்றளவு. ஓகேவா? சுற்றளவு நம்ம கேட்கல. சுற்றளவு கேட்டால் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பேஸ் 1, இது 2, இது 3, இது 4, இது 5 எல்லாமே இதுக்கு 4 தான். எல்லா பக்கமும் 4 தான். அப்போ 5 4 எவ்வளவு? 20. இதோட சுற்றளவு 20. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நிழலிட்ட பகுதியின் சுற்றளவு பரப்பளவு காண்க. இவங்க மார்க் பண்ணியிருக்க பகுதியோட சுற்றளவும் பரப்பளவும் கேட்குறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்குது? இங்கே நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா, இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்குது? ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கா? அப்போ இது ஒரு செவ்வகம். அடுத்து இந்த சைடில் பாருங்கள், அது எப்படி இருக்குது? அது ஒரு அரை வட்டம். அதே மாதிரி இந்த சைடில் அது ஒரு அரை வட்டம். ஓகேவா? இப்போ நமக்கு நிழலிட்ட பகுதியோட சுற்றளவும் பரப்பளவும் வேணும். ஓகே. ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிப்போமா? இது வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த லென்த்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லென்த்து 4. அப்போ இதுவும் 4 தான். அப்புறம் இந்த லென்த்தும் நம்ம கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்களா? 2. அப்போ இந்த லென்த்து 2. இது 2னா இதுவும் 2 தான். ஓகே. இப்போ நம்ம சுற்றளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகம், இது வந்து ஒரு செவ்வகம் தானே. செவ்வகத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 × L + B. அந்த ஃபார்முலாலாம் இங்கே போட வேணாம். சுற்றளவு அப்படிங்கிறது என்னது? மொத்தமாக அதை வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி வருது. அப்போ இதை பொறுத்தளவு நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, சுற்றளவுங்கிறது என்ன சொன்னேன்? சுற்றி இருக்கக்கூடிய அளவு மட்டும்தான் சொன்னேன்ல. இங்கேருந்து இப்படி போய் இதை இப்படி சுற்றி திரும்ப இந்த பாயிண்டில் வந்து நின்றுடும். இந்த நடுவில் இருக்கிறது வராது. ஓகேவா? அப்போ இங்கேருந்து இப்படி போய் இந்த ஆர்க்கு, அப்புறம் இந்த பேஸ் லென்த்து, அப்புறம் இந்த ஆர்க்கு, இதுதான் இதோட இந்த கூட்டு உருவத்தோட சுற்றளவு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரும்? இந்த பேஸ் வருமா? இந்த பேஸு, இந்த கீழே இருக்க பேஸு, அதோட லென்த் எவ்வளவு? சுற்றளவு 4. ஓகே. அடுத்து இங்கேருந்து இந்த ஆர்க் இருக்கா? இந்த ஆர்க், அதாவது இந்த ஆர்க்கு பாதி ஆர்க்கோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? πr. முழு வட்டமாக இருந்துச்சுன்னா அதோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. அப்போ அரை வட்டம்னா πr, அதில் பாதி. ஓகேவா? ஓகே. அப்போ அடுத்து என்ன இருக்குது? அடுத்து இந்த பேஸ் இருக்கா? அப்போ இந்த பேஸ் அது எவ்வளவு? அதுவும் 4 தான். அப்போ +4. திரும்ப இங்கே ஒரு அரை வட்டம் இருக்கா? அப்போ அந்த அரை வட்டத்தோட சுற்றளவு +πr. அவ்வளோதான் சுற்றளவு. ஓகேவா? அவ்வளோ. இப்போ இதில் சால்வ் போட்டோன்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 4 + 4 8, πr + πr 2πr.
இப்போ 8 ப்ளஸ் 2 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 6 எவ்வளவு அதை பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த பேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ அரைவட்டம் இப்படி இருக்குது, அரைவட்டத்தோட இந்த பேஸ் வந்து 2, இது வந்து விட்டம். இது வந்து விட்டம், இந்த விட்டம் வந்து எவ்வளவு, விட்டம் d = 2, விட்டம் 2னா ஆரம், அந்த விட்டத்தில் பாதி தான் ஆரம், அப்போ 6 வந்து 1 தான் வரும். ஓகேவா. அப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8 ப்ளஸ் 2 இன்ட்டு 22 44 டிவைடட் பை 7. இப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 6.28ன்னு வரும். அப்போ இந்த 8 ப்ளஸ் 6.28 எவ்வளவு, 14.28 ஆகும். ஓகேவா. அப்போ இதோட சுற்றளவு 14.28. அடுத்து நமக்கு பரப்பளவு கேட்டிருக்காங்களா. அப்போ பரப்பளவுங்கிறது என்னது, இந்த பார்ட் ஒரு செவ்வகம், செவ்வகத்தோட பரப்பளவு, இந்த பார்ட் ஒரு அரைவட்டம், இந்த பார்ட் ஒரு அரைவட்டம், அப்போ 2 அரைவட்டத்தோட பரப்பளவு. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத்து. அடுத்து இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே, இது ஒரு அரைவட்டம், இதுவும் ஒரு அரைவட்டம் தான். அப்போ ரெண்டோட ஆரமும் எவ்வளவு, ரெண்டோட விட்டமும் 2 தான். அப்போ இந்த அரைவட்டமும் இந்த அரைவட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதாவது அளவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம், அப்போ 2 அரைவட்டமும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆச்சு, ஒரு முழு வட்டம் ஆச்சு. அப்போ முழு வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, πr². ஓகேவா. அரைவட்டமாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு இந்த πr² தான் வரும். அரைவட்டத்தோட பரப்பளவு πr² டிவைட் பை 2 ப்ளஸ் இது வந்து இந்த ஒரு அரைவட்டத்துக்கு, அடுத்து இன்னொரு அரைவட்டத்துக்கு ஃபார்முலா போட்டோன்னா πr² டிவைடட் பை 2. ஓகேவா. இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா, இந்த πr² வந்து 2லேருந்து பொதுவாக வெளியே எடுத்துருவோம். அப்போ 1/2 ப்ளஸ் 1/2, இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப் சேர்ந்துச்சுன்னா 1, அப்போ πr² மட்டும் மீதி இருக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எப்படி எடுத்துக்கிறோம், அது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம், அப்போ அரைவட்டமும் சேர்ந்துச்சுன்னா ஒரு முழு வட்டம், முழு வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, πr². ஓகேவா. இப்போ நீ இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். லென்த்து, இந்த லென்த் எவ்வளோ, லென்த் இன்ட்டு பிரெத்து, இதுதான் லென்த்து. ஒரு செவ்வகத்தை பொறுத்தளவில் இப்படி இருக்குது, இது 4, இது 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ செவ்வகத்துக்கு மட்டும் பார்க்குறோம், இது 4, இது 2, அப்போ லென்த்து 4, பிரெத்து 2 ப்ளஸ் பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7, 6 எவ்வளவு, 1. ஓகேவா. 1² 1 தான் வரும், அப்போ 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணால் 4 × 2 8 ப்ளஸ் 22 டிவைடட் பை 7 3.14ன்னு வரும். இப்போ 3.14. இப்போ 8 ப்ளஸ் 3.14 எவ்வளவு, 11.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட பரப்பளவு. ஓகேவா. அது வந்து இது எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஷேப்புக்கு உண்டான பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா அந்த ஷேப்புக்கு உண்டான பரப்பளவு ஃபார்முலா என்னவோ அதை போட்டு ஆட் பண்ணிடணும். சுற்றளவு வந்து அந்த ஷேப்போட அவுட்டர் லைனை வந்து சுற்றி வர்ற மாதிரி நம்ம போட்டு சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு சுற்றளவு என்ன, நிழலிட்ட பகுதியோட பரப்பளவு தான் வேணும். ஓகேவா. இது வந்து எப்படி இருக்குது, நடுவில் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது, ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்தை சுற்றி இது ஒரு அரைவட்டம், அப்புறம் இது ஒரு அரைவட்டம், அப்புறம் இது ஒரு அரைவட்டம், முக்கோணத்தை சுற்றி 3 அரைவட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி. ஓகே. அப்போ இதோட பரப்பளவு சுற்றளவு சரி கண்டுபிடிக்கலாம். அரைவட்டத்தோட பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, πr² டிவைடட் பை 2. ஓகேவா. இது வந்து ஒரு அரைவட்டத்துக்கு தான். ஓகேவா. இந்த ஒரு அரைவட்டத்துக்கு, அடுத்து இன்னொரு அரைவட்டத்துக்கு என்ன, இந்த அரைவட்டத்துக்கு ஒரு πr² டிவைட் பை 2, இந்த அரைவட்டத்துக்கு ஒரு πr² டிவைட் பை 2. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம், πr² டிவைடட் பை 2. இது வந்து R1 R2 R3ன்னு எடுத்துக்கலாமா. ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த லென்த்து கொடுத்துருக்காங்க 6, இந்த லென்த்துங்கிறது விட்டம், அப்போ அந்த விட்டத்தில் பாதி எவ்வளவு, 3. அப்போ இந்த அரைவட்டத்தோட ஆரம் வந்து 3, அதே மாதிரி இது வந்து 8, அப்போ இது 8னா இதோட ஆரம் எவ்வளவு, இதோட ஆரம் அதில் பாதி 4, அதே மாதிரி இது 10, இது 10னா அதோட ஆரம் எவ்வளவு, அதில் பாதி 5. ஓகேவா. இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இது எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த பையும் 2வும் பொதுவாக இருக்கா, அப்போ π/2 பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா மீதி R1² ப்ளஸ் R2² ப்ளஸ்
R3 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு 2. R1 ஸ்கொயர், R எவ்வளவு? 3 ஸ்கொயர். R2 எவ்வளவு? 4 ஸ்கொயர். நம்ம அவசரத்தில் இதுதான் வந்து ஆரம் அப்படின்னு சொல்லி ஆறுன்னு எடுத்து போட்டுறக்கூடாது, தப்பாக வந்துடும். நல்லா தெளிவாக கவனிக்கணும். அது ஆரம் இல்லை, அது என்னது? விட்டம். அடுத்து R2 வந்து 4 ஸ்கொயர், இது வந்து 5 ஸ்கொயர். இந்த ரெண்டுக்கு இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ 11/7 இருக்கும். இப்போது 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இப்போ 11/7 இன்ட்டு இது 3 ஆட் பண்ணால் 50ன்னு வரும். அப்போ அவ்வளோதான். இதுக்கு 550. 11 மல்டிபிள் பண்ணால் 550/7. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் புள்ளியில் தான் வரும். எவ்வளவு? 78.57. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? அரைவட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா R × 36/7. இப்போ பரப்பளவு எவ்வளோ வந்திருக்கு? 78.57 வந்திருக்கா? இப்போ பரப்பளவு 78.57. அடுத்து சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? R × 36/7. அரைவட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா R × 36/7. அப்போ நமக்கு 3 அரைவட்டம் இருக்குது. R1 36/7, R2 36/7, R3 36/7. இது முதல் அரைவட்டம், இது ரெண்டாவது அரைவட்டம், இது மூணாவது அரைவட்டம். அப்போ இது எல்லாத்துலேயுமே 36/7 பொதுவாக இருக்கிறதா? அதை வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? R1 + R2 + R3 மட்டும் இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணால் 36/7. R1 எவ்வளவு? இந்த ஆரம் 3, இந்த ஆரம் 4, இந்த ஆரம் 5. அப்போ 3 + 4 + 5. இப்போ இதை சால்வ் பண்ணால் 36/7 இன்ட்டு 12. இது 3 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 12. ஓகே. இனிமேல் வந்து இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எப்படி ஆன்சர் வரும்? 61.714 வரும். ஓகேவா? இது வந்து நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன். நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இதோட சுற்றளவு 61.714. அவ்வளோ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். செவ்வக வடிவிலான 70 மீட்டர் × 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு என்ன? ஓகேவா? ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். செவ்வக வடிவிலான 70 மீட்டர் × 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட ஒரு களம். அப்போ செவ்வக வடிவில் இருக்கிற ஒரு களம். ஓகே. அந்த செவ்வக வடிவில் இருக்கிற ஒரு களத்தில் 70 மீட்டர் 52 மீட்டர். அப்போ லென்த்து தான் 70 இருக்கும், இது வந்து 52 இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு மூலையில் குதிரையை 28 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கயிறால் கட்டி வைக்கிறாங்க. இப்போ இந்த மூலையில் ஒரு 28 மீட்டர் நீளம். ஓகேவா? இந்த மூலையில் 28 மீட்டர் நீளத்துக்கு குதிரையை கட்டி வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 28 மீட்டர் நீளம் இவ்வளோ தூரம் வச்சுக்கோமா? அப்போ 28 மீட்டர் நீளத்தில் வந்து கட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குதிரை இந்த மூலையில் கட்டி வச்சுருக்காங்க. அது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியும்? இங்கே போவோம், அவ்வளோதான். அப்படியே இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு மாதிரி. ஓகேவா? இந்த மூலையில் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா இது 28 மீட்டர் நீளம் கயிறு இருக்குது. அப்போ இந்த ஆர்க்கு மாதிரி இவ்வளோ தூரம் தான் அதால் மேய முடியும். ஓகேவா? இப்போ இருக்குதுன்னா ஒரு மூலையில் கட்டி வச்சுருக்கோம். அப்போ அந்த குதிரை இப்போ 28 மீட்டர்னால் இங்கே போவோம், இப்படி ஸ்கொயராக அதால் மேய முடியாது. இப்போ இது 28 மீட்டர்னால் இதோடு இப்படி திரும்பிடும். அப்போ இந்த ஒரு ஆர்க்கு லென்த்தில் மட்டும்தான் அந்த குதிரையால் மேய முடியும். ஓகேவா? அப்போ அந்த குதிரையால் இங்கே மட்டும்தான் மேய முடியும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது? குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு. அப்போ நமக்கு இது வேண்டாம், இதுதான் வேணும். ஓகேவா? அப்போ இது வேணுங்கிறப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தமாக பார்க்குறப்ப இது ஒரு செவ்வகம், ஒரு செவ்வகத்தில் இந்த ஒரு ஆர்க்கு. ஓகேவா? இந்த ஆர்க்குங்கிறது இது என்னது? இது ஒரு கால்வட்டம். ஓகேவா? இது வந்து ஒரு அரை வட்டம், இதில் பாதி இது வந்து ஒரு வட்டம், இந்த வட்டத்தில் பாதி அரை வட்டம், இதுலேயும் இப்படி பாதி கால்வட்டம். அப்போ இந்த இதுங்கிறது ஒரு கால்வட்டம். அப்போ அந்த குதிரை மெஞ்சிருக்கிறது வந்து ஒரு கால்வட்ட அளவில் மேய்ஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ ஓவரால் பரப்பளவுலேருந்து இந்த கால்வட்டத்தோட பரப்பளவு கழிச்சா நமக்கு இந்த மேயாத பரப்பளவு கிடச்சிரும். அவ்வளோதான்.
ஓகேவா. குதிரை இது மட்டும்தான் மேய்ஞ்சிருக்கு. அப்போ ஓவரால் பரப்பளவுங்கிறது செவ்வகம். செவ்வகத்தோட பரப்பளவு லென்த் இன்ட்டு பிரெத்து. அடுத்து இந்த கால்வட்டத்தோட பரப்பளவு என்ன, πr² டிவைடட் பை 4. ஓகேவா. இப்போ இந்த லென்த் இன்ட்டு பிரெத்து கண்டுபிடிச்சா மொத்த செவ்வகத்தோட இந்த மொத்த இடத்தோட பரப்பளவுமே தெரிஞ்சிடும். அதுலேருந்து இதை மட்டும் கழிச்சிட்டோம்னா குதிரை மேயாத பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து, லென்த்து 70, இது 52. அப்போ 70 இன்ட்டு 52 எவ்வளவு, 3640. ஓகே, இது ஒரு பரப்பளவு, செவ்வகத்தோட பரப்பளவு. அடுத்து πr², பையோட வேல்யூ என்ன, 22 டிவைடட் பை 7 இன்ட்டு கீழே இருக்க 4. ஆர் எவ்வளவு, இதுதான் ஆர். ஓகேவா. இந்த மூலையில் குதிரையை கட்டி வச்சுருக்காங்க. கயிறோட நீளம் 28. இவ்வளோ தூரம் தான் இதெல்லாம் மேய முடியும். ஓகேவா. அப்போ இது எவ்வளவு, 28. அப்போ r², 28 இன்ட்டு 28. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 டைம் வரும். இது இதால் டிவைட் பண்ணால் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 22 இன்ட்டு 28 எவ்வளவு, 616. ஓகேவா. இப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பளவு 3610, இந்த கால்வட்டத்தோட பரப்பளவு 616. அப்போ இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், குதிரை மேயாத பரப்பளவு கிடச்சிரும். அப்போ 3640 மைனஸ் 616 ஈக்குவல் டு 3024. 640லேருந்து 616 போச்சுன்னா 3024. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா. ஒரு செவ்வக வடிவம் இருக்குது, அது மூலையில் ஒரு குதிரை கட்டியிருக்காங்க. அப்போ அந்த குதிரையால் இவ்வளோ தூரம் தான், இந்த மாதிரி ஆர்க்கு மாதிரி தான் அது வந்து மேய முடியும். அப்போ மேயாத பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ ஓவரால் பரப்பளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த மேய்ந்த பரப்பளவு கழிச்சிட்டோன்னா நமக்கு மேயாத பரப்பளவு கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரம் ஏபிசிடின் பக்க அளவு 14 சென்டிமீட்டரின் நிழலிட்ட பகுதியின் பரப்பு. ஓகேவா. இது வந்து ஒரு ஏபிசிடின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஒரு ஏபிசிடி சதுரத்தில் சதுரத்தோட பக்க அளவு 14ன்ட்டாங்க. இப்போ இது 14னா இதுவும் 14 தான், இதுவும் 14 தான், இதுவும் 14 தான். ஓகேவா. அப்போ எல்லா பக்கமும் 14 தான். அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்க, நிழலிட்ட பகுதியின் பரப்பு. இப்போ நிழலிட்ட பகுதி, இப்போ ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்தோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா இப்படி மொத்த பரப்பளவும் கிடச்சிரும். ஓகேவா. ஆனால் இந்த சதுரத்தில் 1 2 3 4 வட்டத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 3 4 வட்டம். அந்த 4 வட்டத்தோட நமக்கு நிழலிட்டது எது, இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஒரு சதுரத்தோட ஓவரால் பரப்பளவில் 4 வட்டத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த 4 வட்டத்தை வெட்டி எடுத்தது போக மிச்சம் இருக்கிறதோட பரப்பளவு தான் நமக்கு வேணும். ஓகேவா. ஏன்னா அவங்க கேட்குறது நிழலிட்ட பகுதியோட பரப்பு. அப்போ சதுரத்தோட மொத்த பரப்பளவுலேருந்து இந்த 4 வட்டத்தோட பரப்பளவையும் நம்ம கழிச்சிடணும். கழிச்சிட்டா நமக்கு நிழலிட்ட பகுதியோட பரப்பளவு கிடச்சிரும். ஓகேவா. ஓகே, இப்போ சதுரத்தோட ஓவரால் பரப்பளவு என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா a². இவங்களுக்கு நம்ம பக்கமே கொடுத்துட்டாங்க, 14ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 14 இன்ட்டு 14, 14² எவ்வளவு, 196. ஓகே, சதுரத்தோட பரப்பளவு. இந்த சதுரத்தோட மொத்த பரப்பளவு இருந்து 1 2 3 4 வட்டத்தோட பரப்பளவையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிறதா நிழலிட்ட பகுதி. அப்போ 4 வட்டத்தோட பரப்பளவையும் கழிக்கணும். அப்போ வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr². நமக்கு 4 வட்டம் இருக்கா, அப்போ 4 πr². ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆறு கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படி ஒரு இது இருக்குது, இதில் இப்படி 2 வட்டம் இருக்குது, 2 வட்டம் இருக்கா. நமக்கு இந்த லென்த்து 14, இந்த ஓவரால் லென்த்து 14. அப்போ இந்த பாதி லென்த்து எவ்வளவு, பாதி லென்த்து 7. ஓகேவா. அப்போ இந்த பாதி கழிச்சு இப்போ ஓவரால் 14. அப்போ அதில் பாதி எவ்வளவு, இந்த பாதி 7. சரி, அப்போ ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தில் இது எவ்வளவு 7, இது எவ்வளவு விட்டம் தான் 7. அப்போ நமக்கு தேவை ஆரம். விட்டம் 7னா ஆரம் அதில் பாதி 3.5. ஓகேவா. புரியுதா. இது வந்து தெளிவாக இருக்கணும், நம்ம 7ன்னு எடுத்துடக்கூடாது. ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்துக்குள்ளேயே இப்படி 2 வட்டம் இருக்குது. ஓகேவா. அப்போ இந்த ஓவரால் லென்த்து 14 அப்படின்னா இந்த பாதி 7, இந்த பாதி 7. ஓகேவா. அப்போ இந்த பாதி 7னா அந்த பாதிங்கிறது என்னது, ஒரு வட்டத்தோட விட்டம் தான் அந்த 7. அப்போ அந்த வட்டத்தோட ஆரம் 3.5. ஓகேவா. அவ்வளோதான். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 4 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5. இப்போ அதை சால்வ் பண்ணோம்னா 0.5
அப்போ இது 88, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 88 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5, 88 இன்ட்டு 0.5 44 இன்ட்டு 3.5. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 154ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 4 வட்டத்தோட பரப்பளவும் தெரிஞ்சிச்சு 154. நமக்கு ஓவரால் சதுரத்தோட பரப்பளவு 196, 4 வட்டத்தோட பரப்பளவு 154. அப்போ 196லேருந்து 154 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய இதோட பரப்பளவு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். மீதி இருக்கக்கூடிய பரப்பளவு என்ன? 154 196 போச்சுன்னா 42. அவ்வளோதான் பரப்பளவு. ஓகேவா? பாருங்கள், சதுரத்தோட பரவல் போட்டால் மொத்தமாக சதுரத்தோட இந்த எல்லாமே கிடச்சிரும். அதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 4 வட்டத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்போ அந்த 4 வட்டத்தை விட்டுட்டு மீதி இருக்கிறதோட பரப்பளவு தான் வேணும். அப்போ 4 வட்டத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிச்சி அதை ஓவரால் சதுரத்துலேருந்து மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? அவ்வளோதான். இதான் லாஸ்ட் சம்மு. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள சதுரத்தின் பக்க அளவு 28 சென்டிமீட்டர். ஓகே, நிழலிட்ட பகுதியின் பரப்பு. ஓகே, இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்போ இந்த சதுரத்தோட பக்க அளவு 28. இப்போ இப்படி ஒரு சதுரம் இருக்குது, இந்த சதுரத்தோட பக்க அளவு 28. சரி, ஓகே. அப்போ நிழலிட்ட பகுதியின் பரப்பு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சதுரத்தோட பக்க அளவு 28 அப்படின்னா இந்த மொத்த பக்க அளவு 28 நமக்கு. சரியா? அப்போ இதில் பாதி, இந்த மொத்த பக்க அளவு தான் 28. அப்போ இந்த மொத்த பக்க அளவில் பாதி எவ்வளவு? 14. அப்போ இது 14, இதுவும் 14. அதே மாதிரி தான் இந்த மொத்த பக்க அளவு நமக்கு 28. அப்போ அதில் பாதி எவ்வளவு? இந்த பாதி மட்டும் 14, இந்த பாதியும் 14. அதே மாதிரி தான் சுற்றி இந்த பாதியும் 14, இதுவும் 14, இதுவும் 14, இதுவும் 14. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்னா, இப்போ ஒரு சதுரம் இப்படி இருக்குது. அந்த சதுரத்தில் இங்கே பாருங்கள், நிழலிட்ட பகுதிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ ஒரு சதுரத்தில் இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், 4 கால்வட்டம். இந்த 4 கால்வட்டத்தை கழிச்சிட்டா, அதாவது இந்த மிச்சம் இருக்கிறத விட்டுருங்க, நமக்கு நிழலிட்ட பகுதிங்கிறது இதுதான். அப்போ இதை ஒரு சதுரம். சரியா? அப்போ அந்த சதுரத்தில் இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், அந்த 4 கால்வட்டமும் போக மீதி இருக்கிறதா நமக்கு நிழலிட்ட பகுதி. இதுதான் நமக்கு நிழலிட்ட பகுதி. ஓகேவா? அப்போ ஒரு சதுரத்தோட மொத்த பரப்பளவுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 கால்வட்டத்தோட பரப்பளவையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிற இந்த சின்ன இடத்தோட பரப்பளவு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? கான்செப்டை இப்போ புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை படத்தை நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ சதுரத்தோட ஓவரால் பரப்பளவு என்ன? A². நமக்கு A எவ்வளவு? 28. அப்போ 28 இன்ட்டு 28, 28 இன்ட்டு 28 எவ்வளவு? 784. அவ்வளோதான். இது சதுரத்தோட பரப்பளவு. அதுலேருந்து இந்த ஒரு கால்வட்டம், இந்த ஒரு கால்வட்டம், இந்த ஒரு கால்வட்டம், இந்த ஒரு கால்வட்டத்தை கழிக்கணும். 4 கால்வட்டத்தை கூட கழிக்கணும். கால்வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr² / 4. அப்போ 4 கால்வட்டமும் சேர்ந்துச்சுன்னா ஒரு வட்டம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படியும் போடலாம். ஒரு கால்வட்டத்தோட ஃபார்முலா பரப்பளவு πr² / 4. அப்போ 4 கால்வட்டத்தோட பரப்பளவு 4 இன்ட்டு πr² / 4. ஓகேவா? இப்போ இந்த 4க்கு 4 கேன்சல் ஆயிரும். அப்போ πr². இதை நம்ம இப்படியும் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கால்வட்டம், 4 கால்வட்டம் இருக்குது. இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். 4 கால்வட்டமும் சேர்ந்தால் அது ஒரு வட்டம் ஆயிருமா? ஓகேவா? 2 அரைவட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம், 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம். அப்போ டைரெக்டாக πr² நம்ம எடுக்கலாம். அப்போ 22/7 இன்ட்டு 6 எவ்வளவு? அதில் தெளிவாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சதுரம் இப்படி இருக்குது, இப்படி பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த கால்வட்டு இப்படி தானே இருக்குது. அப்போ இது நமக்கு எவ்வளவு? இந்த ஓவரால் 28. அப்போ இது 14, இது 14. அப்போ ஆரம் எவ்வளவு? இந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 14 தான். ஓகேவா? அப்போ r² எவ்வளவு? 14 இன்ட்டு 14. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 2. அப்போ 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14, 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 616 வரும். ஓகேவா? ஓகே. அப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த நிழலிட்ட பகுதி மட்டும் வேணும். இப்போ ஓவரால் சதுரத்தோட பரப்பளவு 784, 4 கால்வட்டத்தோட பரப்பளவு 616. அப்போ 784லேருந்து 616 மைனஸ் பண்ணிட்டா மீதி எவ்வளவு? 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் அந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பளவு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி நம்ம இதோட நமக்கு மென்சுரேஷனில் ஏரியா கிளாஸ் முடிஞ்சுது. இதில் நம்ம எல்லா சமமும் பார்த்துட்டோம். வட்டத்திலிருந்து வட்டம், சதுரம், செவ்வகம்,
முக்கோணம், சாய் சதுரம், சரிவகம், இணைகரம்னு சொல்லி எல்லா கான்செப்டும் எல்லா மாடல் சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணி வரக்கூடியது. இது மாதிரி இது சதுரமும் செவ்வகமும் வட்டமும் ஜாயின் பண்ணி வரக்கூடியது. அதே மாதிரி இது சதுரமும் வட்டமும் ஜாயின் பண்ணி வரக்கூடியது. இது சதுரமும் ஒரு செவ்வகமும் ஒரு அரை கால் வட்டமும் ஜாயின் பண்ணி வரக்கூடியது. இந்த மாதிரி முக்கோணமும் அரை வட்டமும் ஜாயின் பண்ணி வரக்கூடியது. இது மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நமக்கு வந்து வேறு எந்த மாதிரி மாடல் சம்மும் கேட்க மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானது. இந்த சமயம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. மென்சுரேஷனில் பொறுத்தளவில் டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டு ஒரு 2-3 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி தான் கேட்பாங்க. நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சம்ஸ் பார்த்துருக்கோம். குரூப் 1 லெவலில் இது மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இதையும் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபார்முலாவில் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இது ஈஸியாக கை கொடுக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மென்சுரேஷனில் வால்யூம் டாபிக் பார்ப்போம். மென்சுரேஷனில் ஏரியா முடிஞ்சிருச்சு. மென்சுரேஷனில் வால்யூம் டாபிக் இருக்குது. அந்த வால்யூம் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.